அடே டிவிக்கே தம்பிகளா, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் நல்லா சிஎம். திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு உங்க அண்ணனை சட்டசபையில இறக்கி வச்சுட்டு முதல் கையெழுத்தா டிஎம்கேவை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கி தங்க குட்டி. அது வந்து ஒரு 4 நாளைக்கு 4 days சும்மா ரெடி. 4 நாள் கூட சும்மா இருக்க. பாக்குற இன்ஸ்டாகிராம் பண்ண முடியல. ஓட்டு எண்ணிக்கையில டிவிக்கே முன்னணின்றீங்க. ஓட்டு எண்ணிக்கையே திங்கட்கிழமை தான் தங்கம். அதுக்குள்ள எப்படி முன்னணி பின்னணி எல்லாம் சொல்ல முடியும்? இன்னொருத்தன் பார்த்தேன் நானு, ஓட் ஷேர்ல வந்து டிவிகே 75, டிஎம்கே 20, ஏடிஎம்கே 15, அதர்ஸ் 5 அப்படின்றான். கூட்டினா 100க்கு மேல போதிரி பாப்பா. 100க்கு மேல போக்கு 100 தான் கணக்கு. அதுக்குள்ளதான் ஓட் ஷேர் வரணும், புரியுதா? அதை தாண்டி போக கூடாது. இது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது ராஜகிரி? 4 நாள் மட்டும் 4 days ரெஸ்டட். இன்டர்நெட் பக்கம் வராது, புரியுதா? திங்கட்கிழமை மாத்திக்கலாம், புரியுதா? என் செல்ல குட்டியே என்ன பண்ணு, போனை வந்து உங்க அம்மா கிட்ட கொடு, புரியுதா? பாத்துக்கலாங்க. உங்க குழந்தை எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறாங்க. 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். உங்க குழந்தைங்க வந்து வீட்லயே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. உங்க குழந்தை அவங்களுக்கு ஏதாவது பண்ணிப்பாங்களோ, சுத்தி இருக்கவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேர்தல் ஆணையமும் ஈக்குவலா பயப்படுறாங்க. அந்தந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு காஷனரி அட்வைஸ் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. எந்த விதமான விபரீதமான முடிவும் எடுக்காதீங்க தேர்தலை பொறுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிச்ச கட்சி தலைவர் எல்லாம் வெளியே வந்து சொல்லிடுவாங்க. இவங்க ஒண்ணு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் 40 பேரை கொலகாரனாச்சு, அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். உங்க பிள்ளை இருந்தாருன்னே செத்த. நீங்க தான் கொஞ்சம் காஷியஸா அந்த குழந்தைங்களை பக்குவமா பாத்துக்கோங்க, புரியுதா? 4ஆம் தேதி பார்ப்போம்.